ராஜ், நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். நீதான் என் நாகார்ஜுனன்னு உனக்கு புரிய வைப்பேன். ராஜ், இது நம்ம பழைய அவுட் ஹவுஸ் தானே? பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி தெரியுது. ஹே ஆஞ்சநேயா, இப்படி மாறிட்டாளே. உங்களை மாதிரி அவங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. உங்களை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணணும். நாகமாதா, கண்ணை திறங்க, எனக்கு நாகார்ஜுன் பத்தி தெரிஞ்சிடுச்சு. நாகார்ஜுன், அப்பா நம்ப போலாமா? அமைதியா நில்லு, பெரிய எஜமா வர்ற டைம் ஆகிருச்சு. ஓகே, சாவியா கொடு. இந்தா உனக்கான கிஃப்ட். இனி இந்த பைக் உன்னோடது. பெரிய எஜமா, இது சின்ன எஜமாவோட பைக் தானே? அவனுக்காக புது பைக் வந்தாச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் என்னோடதா. அட பெரிய எஜமா, அட இப்ப பாரு எப்படி ஓட்டுறேன்னு. அப்படியே காத்துல பறக்க விட போறேன். அப்பா அப்பா அப்பா, இது நம்ம புது பைக்கு. நம்ம பசந்திக்கு வீர் கிடைச்சாச்சு. வா. ஓ, எஜமாக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டியா? அட போதும் போதும், பெரிய நிறுத்து. எஜமா. என்ஜாய் பண்ணு. அட பெரிய எஜமா கேளுங்க. என்னாச்சு, கிஃப்ட் பிடிக்கலையா? ஐயோ, இன்னும் பெரிய எஜமா, இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மேல எனக்கு ஆசை தெரியுமா? நான் உங்ககிட்ட வேற ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்ன கேட்க வந்தேன்னா, நம்ம பழைய பங்களாக்கு முன்னாடி ஒரு இடிபாடு இருந்துச்சுல, அங்க ஒரு டாப் டக்கரான பொண்ணு குடியிருக்கா. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அந்த பாழடைஞ்ச இடமா? அட இல்ல பெரிய எஜமா, ஒரு இடிபாடு கிடிப்பாடுலாம் ஒண்ணு இல்ல. அது இப்ப மொத்தமா மாறிடுச்சு. இப்ப அங்க புதுசா பரப்படக்கிற மாளிகை வந்துருச்சு. அப்படியா? நிஜமா? தம்பி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரு வந்திருக்காங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். யாருன்னு விசாரி. சரிங்க எஜமா. நானும் அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த பொண்ணு அந்த லூசு பொண்ணா இருக்குமோ, இல்ல வேற யாரு? ராஜ், அவன் எங்க இருக்கான்? இப்ப பாக்க எப்படி இருப்பான்? நாகமாதா, நான் அவனை 9 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன். அவன் சின்ன குழந்தையா இருந்தான். ஆனா இப்ப அவன் பெரியவனா வளர்ந்திருப்பான். இப்ப அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அவனை சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன். நாகார்ஜுனுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்புறம் இன்னையில இருந்து நீ சிவானி இல்ல, நந்தினி. எனக்கு ஞாபகம் இருக்கு நாகமாதா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் இந்த வேலையில பிரியாவும் ஹீராவும் உனக்கு உதவி செய்வாங்க. இல்ல நாகமாதா, ஹீராவும் பிரியாவும் என் கூட வர முடியாது. போயிருக்க ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல, உனக்கு தான் ரொம்ப ஆபத்து இருக்கு. அந்த அகோரி யாரு உன்னை சிறை பிடிச்சாங்களோ, உனக்கு என்ன தோணுது? மறுபடியும் உன்னை ராஜகிட்ட போக விடுவானா? இல்ல சிவானி. சரிங்க நாகமாதா, உங்க இஷ்டப்படியே ஆகட்டும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, நான் என் காரியத்துல வெற்றி பெறணும். நான் நாகராஜ் கண்டுபிடிப்பேன். நீ கவனமா இருந்துக்கோ. பிரியா, ஹீரா,
நாகமாதா. அவ பார்க்க எப்படி இருக்கா மச்சி? சின்ன ஏஜமா பார்க்கறதுக்கு அப்படியே A1 தான். படைச்சவன் கூட ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கான். கரெக்டா சொன்னீங்க சின்ன ஏஜமா. எல்லா ஆங்கிள்லயும் ஆசம். அப்படியே A1. அவன் நடக்கும்போது எல்லாமே அப்படியே நின்னுடுது. சின்ன ஏஜமா. அவன் நடக்கும்போது காத்துக்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அவளோட கலர் அப்படியே முத்து மாதிரி. முத்து. முத்து, சிவப்பு கருப்பு முத்து அப்படியே ஜொலிக்குது இல்ல? என்ன உனக்கு அவ எங்க இருந்து சிவப்பு கருப்பு முத்தா தெரியுறா? சின்ன எஜமாக்கு என்னாச்சு? சின்ன எஜமா வெள்ளை முத்து. இப்ப நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, முதல் உரிமை உங்களுக்கு தானே. முதல் உரிமை அவ மேல இருக்கிற மொத்த உரிமையும் எனக்கு தான். அவ உனக்கு அண்ணி. அண்ணே, சின்ன எஜமா அண்ணி. நீ அண்ணி நினைச்சு இவ்வளவு சென்டிமெண்டா இருங்க. இந்தாங்க அண்ணியோட சாவி, எனக்கு வேண்டாம். அட இது பைக்கோட சாவி தானே? அட பைக் இல்ல அண்ணி, காலையில தானே சின்ன எஜமா கிஃப்டா கொடுத்தாரு. டேய், நான் பைக் பத்தி பேசல, அந்த அழகி நந்தினி பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. நந்தினி எப்படி இருக்கா மச்சி? போய் குளிர்ந்த தென்றல் காத்து மாதிரி. ராஜ் I'm gonna mad டா. சீரியஸ்லி அவளோட ஒவ்வொரு அசைவும் இருக்கு, இட்ஸ் டூ மச். சின்ன எஜமா, அந்த அசைவு டென்ஷன் எனக்கும் இருக்கு. ரொம்ப மிஸ்ட்ரி டைப் பொண்ணு மாதிரி. அட மிஸ்ட்ரி இல்லடா, மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி. And you know what? நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா ராஜ்? இந்த செக்க ஃப்ரேம் போட்டு என் ரூம்ல மாட்டி வைக்க போறேன்டா. எங்களோட அழகான சந்திப்பு. சந்திப்பு உங்களுக்கு தான். எனக்கு அடி உததான் கிடைச்சது. ராஜ், நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவதானே? சின்ன எஜமா. மச்சி, எப்படியாவது நந்தினி கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி குட்றா. I just want to see her யார். I just want to meet her யார். I want to tell her what I feel about her யார். ஏதாச்சும் பண்ணுடா. அட கண்ட்ரோல். சின்ன எஜமா, உங்க கற்பனை குதிரைக்கு லாடம் கொடுங்க. முதல் சந்திப்பிலே இப்படி ஒரு நிலைமைய நாங்க பார்த்ததே இல்லையே. அட முன்னாடி எனக்கு நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதே இல்லடா. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கே. What? அடே ஒண்ணு இல்ல சின்ன ஏஜமா, சும்மா சொன்னேன். சரி, இப்ப நீங்க சில் பண்ணுங்க சரியா? நான் நந்தினி மேடமோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போவே எடுத்துட்டு வர்றேன். சரி கேளு, நல்ல ட்ரெஸ்ஸா ஏதாவது போட்டுட்டு போ. சின்ன எஜமானா, உங்க ரூம்ல இருந்து ஏதாவது எடுத்துக்கவா? என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இந்த பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கும் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, ரெண்டு பொண்ணுங்க எப்படி அப்படியே அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்க முடியும்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் சொசைட்டி மார்க்கெட்ல பெரிய தீய பத்த வைக்கும். என் பையன் ரோஹித் ராத்திரியோட ராத்திரியா ரியல் எஸ்டேட் கிங் ஆயிடுவான். எல்லாம் அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் பெரிய எஜமா. இது பெரிய எஜமாவோட வீடு, இது ஆபீஸ் இல்ல. போய் அந்த ஹால்ல வெயிட் பண்ணுங்க. சார் பிஸியா இருக்காரு. லக்ஷ்மன் சார், சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு என் பணம் வேணும் ஆனந்த். நீ எப்ப அந்த நாகமணியை வித்தியம் அப்ப இருந்தே நீ எங்க பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் தரதுல எடுத்தடிக்கிற பார் ஆனந்த. இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இது என்ன அடிக்கடி வார்னிங் வார்னிங் வார்னிங்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுற? ஒரு விஷயம் சொல்லு. நான் என்னைக்காவது உன் போனை கட் பண்ணியிருக்கேனா? என்னைக்காவது வீட்டுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேனா? இல்லையே. அப்ப என் மனசுல எந்த கள்ளமும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம பணம் எல்லாத்தையும் நான் இந்த ப்ராஜெக்ட்ல போட்டிருக்கேன். ஒரு தடவை இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க எல்லாருக்கும்
உங்களோட பணம் வந்துடும். இந்த தேவையில்லாத பேச்ச முதல்ல நிறுத்து. இவ்வளவு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க, இது உனக்கு சும்மா பேச்சு மாதிரி இருக்கா? அப்போ நான் என் ரெப்புடேஷனை மார்க்கெட்ல அடமான வைப்பேனா என்ன? என் நெத்தியில பெரிய முட்டாள்னு எழுதியிருக்கா என்ன? கேளு, நான் உன்னோட உலர்ல கேட்க வரல. எனக்கு என் பணம் வேணும். நான் உனக்கு ஒரே ஒரு மாசம் தான் டைம் தருவேன். இதுக்கப்புறம் பப்ளிக் முன்னாடி உண்மையை சொல்றத யாராலையும் தடுக்க முடியாது. நீ எந்த உண்மையை பத்தி பேசுற? அதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நாம பண்ணது. இப்ப ஜெயிலுக்கு போகணும்னா கூட போவேன். ஆனா இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். மார்க் மை பாட். சரி அஜமா, நீங்க ஊர் மட்டும் சொல்லுங்க. இவனை இங்கேயே கொல்லு புதைச்சிடுறேன். உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இத பத்தி நீ கவலைப்படாத லக்ஷ்மண். இவங்களுக்கு உண்மை தெரியாத வரைக்கும், அதாவது அந்த நாகமணியை நான் இன்னும் விக்கலங்கிற உண்மை, இவங்க உயிர் என் கையில தான் இருக்கு. ஏய், இதை எங்க தூக்கிட்டு போற? அட நீங்களும் மேடத்தை பார்க்க தான் போறீங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அட எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுக்கு? இப்படி யாரும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. சொன்னேன்ல பார்க்க முடியாதுன்னு. உங்க வழியை விடுங்க. சொன்னேன்ல பார்க்க முடியாதுன்னு. என்ன பிரச்சனை? அவனை இங்க கூட்டிட்டு வா. வா, அவனை கூட்டிட்டு வா. இதோ வரேன். போ கிட்ட தான் வரேன். அப்புறம் என்ன பார்த்து கத்தாதீங்க. என்ன தம்பி சொல்லு. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு. என்ன தம்பி, என்ன ப்ராப்ளம்? யாரை பார்க்கணும்? குயின் எலிசபெத். இவன் யாரு? இது நந்தினி மேடம் வீடு தானே? இது நந்தினி மேடம் வீடு. அவங்கள தான் பார்க்க போறேன். இவங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட இல்ல. கேக்குதா? அட எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவையில்லை. மேடம் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்க்க மாட்டாங்க? என்ன யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ பார்ப்போம். அப்புறம் உங்க மேடம் நேத்து தான் என்ன சந்திச்சாங்க? அப்படியா? எங்க சந்திச்ச? சொல்லு பாப்போம். அட நாங்க 2 பேரும் அந்த விஜய்புரல காட்டுல நைட் 2 பேரும் ஒன்னா கை கொடுத்து ஓடிட்டு இருந்தோம். உனக்கு தெரியாது. ஏ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? யாரு அவன்? யாரு இவன் அந்த ஃபாரஸ்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணானே அந்த பையன். ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன ஜோக்கா சொல்றேன்? அட உங்க மேடம் கிட்ட போய் கேளுங்க. நேத்து ஹோட்டல்ல கூட போலீஸ் கிட்ட இருந்து நான் தான் மேடத்தை காப்பாத்தினேன். நான் மட்டும் காப்பாத்தலனா இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன். போ, மேடத்தை மீட் பண்ண விடுங்க. மேடம் நீ சொன்ன 2 இடத்திலும் இன்னைக்கு இல்ல. இந்தியாலயே இல்ல. இன்னைக்கு காலையில தான் லண்டன்ல இருந்து வந்தாங்க. நீங்க எங்க பாத்தீங்க தம்பி? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. போய் முதல்ல உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஹலோ, தெரியுதா? பையன் பார்க்க நல்லா இருக்கான். பாடி அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. அங்க பாரு, அழகான பூக்களை எடுத்துட்டு வந்திருக்கா. அவனே நந்தவன மாதிரி வந்திருக்கான். அதுக்கு இப்ப யாராவது இந்த கலர்ல ட்ரெஸ் போடுவாங்களா? ஒருத்தருக்கு கலர்ஸ் மேல ஆசை இருந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? கலர்ஸ் மேல ஆசையா? இது என்ன ஆசை? இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். இந்தா இத புடி, போய் இத அவன் கிட்ட கொடு. இத நான் கொடுத்தேன்னு சொல்லு. அப்பதான் அவனுக்கு புரியும் எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. இதோ பாருங்க, உங்க மேடம்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க? அவங்க கூப்பிடுறாங்க. என்ன போக விடுங்க. விடுங்க. பர்மிஷன் இல்லாம அவங்கள பார்க்க முடியாது. நான் பார்த்தே தீருவேனா? பார்த்தே தீருவேன். கல்லு. இத மேடம் உனக்காக கொடுத்திருக்காங்க. அட இது என்ன என்ன தெரிஞ்சிருச்சா? வேணா வெளியே அனுப்புங்க. அட நீங்க போங்க. அட கேளுங்க. நீங்க போங்க. அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலனா அப்ப பிளான்ட் எதுக்கு தந்தாங்க சொல்லு. எங்க வீட்டுக்கு யாராவது ஏதாவது கொண்டு வந்தா நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது தருவோம். அதான் மேடம் உனக்கு செடியை கொடுத்திருக்காங்க. ஆனா கிளம்பு. மேடம் கிட்ட இந்த பூவையாவது கொடுங்க. காட், இவன் கிட்ட பூவை வாங்கிட்டு வெளியே அனுப்புங்க. கொடு. அப்படி எப்படி உன்கிட்ட கொடுப்பேன்? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. யாருக்காக கொண்டு வந்தேனோ அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். புரியுதா? போ இவனை வெளியே அனுப்பு. அட கேளுங்க. அட எதுக்குடா தள்ளி விடுறேன்? வெளியே போ. பின்னாடி போ.
கேள்வி என்னன்னா, நம்ம எப்படிடா இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சோம்? அட நம்ம கண்ணுதான் பாம்பு கண்ணாச்சே. ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அட அப்பவே சொன்னாங்க இந்த பொண்ணுங்க விஷயத்துல மாட்டக்கூடாதுன்னு. நான் வந்துட்டேன் ராஜ். 50 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு உனக்கு இவ்வளவு பக்கத்துல. இது ஏதோ சூனியம் மாதிரி இருக்கு. நான் கவனமா தான் அடுத்த அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நாகமாதா சொன்னது சரிதான் போல. அந்த அகோரி எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கான். என்னே வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பிரிச்சு வைக்க. அந்த அகோரி சிவபெருமானோட பக்தன்னா எங்க நாகநாகினிய படைச்சதுமே சிவபெருமான் தான். மந்திர சக்திங்க அவன் கிட்ட இருக்குன்னா மந்திர சக்திங்க என்கிட்டயும் இருக்கு. அதுக்கு என்ன, என் உடம்பால இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போக முடியாது. ஆனா என் நிழல் கண்டிப்பா அந்த பக்கம் போகும். காலையில இருந்து என் புள்ள முகத்தை கூட பார்க்கல. அவங்க அப்பாவுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ராஜோட அம்மா கொஞ்சம் டீ போடு. எங்க அவன்? அட நம்ம ராஜ் எங்க போனா? பருவா இரு, சின்ன எஜமா ஏதாவது வேலைக்கு அனுப்பி இருப்பாரு. என்னாச்சு? இந்த முதலாளிங்க பண்றது ஒன்னும் புரியல. முதல்ல வேலை தராங்க, அப்புறம் பழி போடுறாங்க. யாரு உன் மேல பழி போட்டது? பெரிய எஜமா எங்களுக்கு பரிசு மேல பரிசு தந்தாரு. இன்னைக்கு காலையிலேயே பாரு, நம்ம ராஜக்கு சின்ன எஜமாவோட புது பைக்கை கொடுத்துட்டாரு. என்ன பைக்? இல்ல இல்ல, என் ராஜ் பைக் மைக் எல்லாம் ஓட்ட மாட்டான். வேல கருத்து போயிடுவான், அப்புறம் சரியாகாது. புரியுதா இல்லையா? புரியுது. ஏ கலர் மட்டும் என்ன சிவப்பா? ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்குல. அட விடுங்க, எப்ப பாரு என் தலை எடுத்து சரியில்லை. உங்களை கட்டிக்கிட்ட போ. அட பூச்சிய பார்த்ததும் தான் தோணுச்சு. ராஜ ரூம்ல ரொம்ப நாளா கரையான்னு அரிச்சிட்டு இருக்கு. வீட்டை பத்தி யோசிக்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? எப்ப பாரு நைன்னு ஏதாவது சொல்றேன். போறேன், சாப்பாட்டை எடுத்து போடு, ரொம்ப பசிக்குது. இவ இருக்கால, லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. ஒருவேளை யாரோ வர்றாங்க போல. நான் இங்க இருந்து வேலை முடிஞ்ச உடனே வெளியே போனோம். யாராவது என்ன இங்க பார்த்துட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் என் உடம்பு அங்க காத்துட்டு இருக்கு. யார் கையிலயாவது அது கிடைச்சா அதை அழிச்சிடுவாங்க. எனக்கு என்ன தோடுதுன்னா, சின்ன எஜமாக்குதா நிஜமாவே லவ் வந்துருச்சு போல.
அங்க யாரு? ஏய், என் ஜன்னல் ஓரமா என்ன வேலை உனக்கு? அடே யாரு அங்க யாரு? ஏ நில்லு, ஏ நில்லு. நிழல் இங்க இருக்குன்னா அந்த ஆளு. அட யாரா அவன்? எங்க போனா? ஏய் யாருங்க? தினகம் புடிங்க, நில்லு. அட ஹே ஆஞ்சநேயா, இவன் மனுஷனா இல்ல குரங்கா? இவனை கண்டிப்பா புடிச்சே ஆகணும்.